இந்த 44,203 கோடி ரூபாயை சப்சிடியாக பெற்ற டாடா நிறுவனம் 758 கோடி ரூபாயை அந்த சப்சிடி கொடுக்கப்பட்ட அப்ரூவல் கொடுக்கப்பட்ட ஒரு மாதத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது. இதே காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக டாடாவினுடைய 15 குழுமங்கள் சேர்ந்து 915 கோடி ரூபாய் தான் ஒட்டுமொத்தமாக எலக்டோரல் பாண்ட்ல 2024 கொடுக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. இதுல தோராயமாக 85 விழுக்காடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் போகுது. இதை ஸ்பெசிபிக்கா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது 44,203 கோடி ரூபாயை 2 செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவுவதற்காக டாடாவுக்கு லைசன்ஸை கொடுத்த ஆண்டு 29 பிப்ரவரி 2024. ஸோ அடுத்த மார்ச் 2024க்குள்ள இந்த 758 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு டாடா குழுமம் அன்பளிப்பாக செலுத்துகிறது. இந்த எலக்டோரல் பாண்ட் மூலியமாக டாடா நிறுவ முற்படுவது என்னதுன்னா, டாடாவினுடைய ஆசி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் நம்ம இதை டாடா குழுமம் நிறுவ முற்படுகிறதா பார்க்கணும்.